காய்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 4 டம்ளர் ரைஸ் எடுத்து ஊற வச்சேன். அப்புறம் நெய்யில் வறுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் நான் இஞ்சி பூண்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. அடுத்தது நான் பச்சை மிளகாய் போடுறேன். அவ்வளோதான், பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நெய் ஊற்றி நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூலாம் போட்டு வதக்கிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நறுக்கி அதில் போட்டுட்டேன். அது வதக்கிடுங்க. ப்ரௌனிஷாக வரைக்கும் நல்லா வதக்குங்க. நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுறேன். அது நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம புதினாவும் மல்லியும் அரைக்க போகிறோம். அதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நான் அதில் ஆட் பண்ணுறேன். நறுக்கி வச்ச தக்காளி நல்லா நசுக்கி போட்டு அதை வதக்கிடுங்க. 4 டம்ளர் ரைஸுக்கு 8 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணி நான் தண்ணியாக கொதிக்க விட்றேன். அதை நம்ம நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி வதக்கிறேன். நெக்ஸ்ட்டு கர்டு ஆட் பண்ணுறேன். அது நல்லா வதக்குங்க. நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரேவி மாதிரி நல்லா கிண்டிடுங்க. சாஃப்டான கறியும் அதில் ஆட் பண்ணுற அப்புறம் எலும்புள்ள கறி, இந்த ஹார்டான கறியெலாம் கொஞ்சம் வேகணுன்னா நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டேன். சாஃப்டான கறி நான் அப்புறம் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வேக விடுங்க. நம்ம போட்டோம்னா அந்த 8 டம்ளர் தண்ணி அதில் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வதக்கி வச்ச ரைஸ் அதில் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் உடையாமல் தான் வறுக்கணும். நம்ம அதில் வறுத்த ரைஸை ஆட் பண்ணியாச்சு. குழைய விடாமல் அரை பக்குவத்தில் வதக்கிடுங்க. நான் இப்போ குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 2-3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கலாம். வெந்திருக்கான்னு பார்த்து அதில் ஒரு கிண்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க.